வணக்கம் உறவே. தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கு நகரங்களுக்கு செல்கிறேன். அந்தந்த நகரங்களில் ஊர்களில் உள்ள மாணவர்களுடன் உரையாடுகிறேன். ஒவ்வொரு ஊரிலும் அவர்களுக்கு அமையும் சூழலை பொறுத்து வழிகாட்டலை பொறுத்து மாணவர்களின் இலக்கு மாறுபடுவதை காண்கிறேன். இதோ சிவகாசி மாணவர்கள் என்ன விளையாட்டு விளையாடுங்க? பேஸ்கெட் பால். ஓ, அப்ப பேஸ்கெட் பால்ல இந்திய டீம்ல யார் வர்றது? எல்லாருமே வருவீங்க. அருமை அருமை. வெரி குட் வெரி குட். எங்க படிக்கிறீங்க நீங்களா? எல்லாம் ஒரே பள்ளியில படிக்கிறீங்களா? சரி, ஒவ்வொருத்தரும் இலக்கு வச்சிருக்கீங்களா? உயர்ந்த இலக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இவர்கள் திண்டுக்கல் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்கள். ஜிடிஎன் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சாட்டிலைட் பற்றிய விளக்கத்தை நடுவரிடம் விலை கொண்டிருக்கிறார்கள். நல்ல அர்ப்பணிப்பு ஆசிரியர்கள் அமைந்துவிட்டால் ஆடு மேய்க்கும் ஆண்டியப்பின் மகன் கூட அப்துல் கலாம் போல் அறிவியல் அறிஞராகி விடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இவர்கள் உறவே. இது ஆசிரியரின் வழிகாட்டலில் நாட்டை பாதுகாக்கும் சாட்டிலைட் வடிவமைப்பு பற்றி நடுவரிடம் விலைக்கு கொண்டுள்ளார்கள் இந்த மாணவர்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது இவ்வளவு சின்ன பையன் இவ்வளவு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட நாட்டோடைய பாதுகாப்பு பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் ஒன்று மட்டும் இல்ல, நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி ஆசிரியர்களுக்கு நான் என்னோட நன்றி நன்றி நன்றி. வணக்கங்க வணக்கங்க. எரியோடு பள்ளி மாணவிகளுடன் சரி சொல்றீங்களா? படிக்கிறோம் படிக்கிறோம் ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம், படிக்கிறோம் ஜெயிக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். சரியா? கண்டிப்பா நீங்க எல்லாம் வரலாறு படிக்கிறோம். சரி, சீக்கிரம் போதுங்க. நத்தம் மதிப்பேன், ஐயமெனில் கேட்பேன், ஏழைக்கு உதவுவேன், இல்லாமை ஒழிப்பேன், சாதி மதம் பாரு, சரித்திரம் படைப்பேன், சரித்திரம் படைப்பேன், இலக்கை எட்டுவேன், இமயம் தொடுவேன், சிகரம் தொடுவேன், சாதனை படைப்பேன். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். தாத்தாவான என்னாலே முடியும், உங்களால முடியும் கண்டுக்கலாம். நன்றி, வணக்கம். இங்கே நாம் காண்பது எனது பேரன் அறிவு படித்த பள்ளியில் பரிசளிப்பு விழா. 3ஆம் இடம் பெற்ற எனது பேரனையும் பெற்றோரையும் மேடைக்கு அழைத்து பரிசினை வழங்கினர். எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும். திட்டமிட்டு வளர்க்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள். நல்ல பள்ளி எது என தேடி சேர்க்கிறார்கள். கல்வியின் அருமை பலனை உணர்ந்ததால் ஏழை குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும். இதில் நேரங்காலம் இல்லை, ஆண்டவன் காரணம் அல்ல, சூழலே காரணம் என்ற உண்மையை அவர்களுக்கு உணர்த்தி உயர்ந்த இலக்கு வைத்து படித்தால் எவரும் சாதிக்கலாம் என்ற உண்மையை உரைத்து வருகிறோம் உறவே. நன்றி, வணக்கம். அரங்கப்பெருமாள்.